வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி வந்து சட்னி செய்யக்கூடிய நம்ம தேங்காய் சட்னி ஒன்று பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா, தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி. அடுத்து பார்த்திங்கனாக்கா நல்லா 2 கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை, தேங்காயும் இஞ்சியும் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதை அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாலாம் போட்டு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி தேங்காய் சட்னி நம்ம நார்மலாக செய்கிற மாதிரியே இதில் கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு கடுகு, உளுந்து போட்டுக்கலாம். அதோட ஒரு மிளகாய் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்குவோம். ஸோ நல்லா மணக்க நல்லா கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.